இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி மேற்கொள்ளப்படுகிற பரிசோதனைகளில் ஒன்றாக கொரோனா பரிசோதனையும் மேற்கொள்ளுகிறார்கள். அந்த கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளுகிற போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருப்பதென்பது கண்டறியப்படுகிறது. அதை கண்டறியப்படுகிற அந்த ஒரு நாளும் எவ்வளவு பேர் அந்த பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பது துறையின் சார்பில் டிபிஎச் அவர்களின் மூலம் ஒவ்வொரு மாவட்ட நல அலுவலரும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு இந்த கொரோனா பாதிப்பு வந்தது, பாதிப்புக்குள்ளானவர் தற்போது எந்த நிலையில் இருக்கிறார், ஒரு 3-4 நாட்கள் சிறிய அளவிலான இந்த உடல்நல குறைபாடுகள், குறிப்பாக இந்த இருமல், சளி, காய்ச்சல், தொண்டை வலி போன்ற பாதிப்புகளோடு இருப்பவர்கள் அடுத்த 4-5 நாட்களுக்குள் சகஜ நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கூட அறிவுறுத்தியது என்பது நீண்ட நாள் காய்ச்சல் பாதிப்புகளோடு இருப்பவர்கள், நீண்ட நாள் சளி, தொண்டை இருமல் போன்ற அந்த பாதிப்புகளோடு இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்களுடைய உதவி நாடி சிகிச்சை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இது எல்லா மாவட்டங்களிலும் இந்த அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி ஒன்று, தமிழ்நாட்டில் 2020 இந்த கொரோனா பேரிடர் உச்சத்தில் வந்தபோது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மக்களிடத்தில் எந்த அளவுக்கான சதவிகிதத்தில் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த மாதிரிகள் எடுத்து சர்வே பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணதுல 32 விழுக்காடு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மக்களிடத்தில் காணப்பட்டது. இது 2020 தொடர்ச்சியா 2021 எடுத்த போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஒரு 29% அளவுக்கு மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம தடுப்பூசி போட்டது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், இந்த மைல்டான கொரோனா தாக்கி அதனால அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தானாவே உயர்ந்து, அதை தவிர்த்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற பல்வேறு நிலைகளை மேற்கொண்டதன் விளைவு, உணவு பழக்க வழக்கங்களில் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட மாற்றங்களின் விளைவு, அது படிப்படியாக உயர்ந்து ஒரு 70 விழுக்காடு வரைக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது என்பது கண்டறியப்பட்டது. 2021 பல்வேறு கட்டங்களாக இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. 4 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டு 2021 இறுதியில் 87 விழுக்காடு மக்களுக்கு, அதாவது அந்த கோவிட் தொற்றிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மைகள் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் இப்போ வயது மூத்தவர்களுக்கு என்று ஒரு பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு இருக்கிற இந்த நோய் பாதிப்புகள், அவர்களுக்கான அந்த நோய் பாதிப்புகளுக்குரிய தீவிர தன்மை, இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பல்வேறு அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்படி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ஒரு 1214 பேருக்கு அந்த சாம்பிள்ஸ் எடுத்து பரிசோதிச்சாங்க. பல தரப்பட்ட பல்வேறு இடங்களில், ஒரே இடத்திலிருந்து இல்ல, பல இடங்களில் இருந்து ஒரு 1214 வயது மூத்தவர்களிடத்திலிருந்து எடுத்து பெறப்பட்ட மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த பரிசோதனைகளில் ஒரு கட்டமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஆராய்ந்த போது ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 97% நோய் எதிர்ப்பு சக்தி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது இப்போது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திருக்கிற நிலையில் இது மாதிரியான ஒரு வீரியமற்ற கொரோனா அந்த வைரஸ் பாதிப்புகள் என்பது பெரிய அளவிலே இருக்காது. என்றாலும் கூட நோய் பாதிப்பு வராது, கொரோனா தாக்கம் இருக்கவே இருக்காது என்று நாங்கள் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன இந்த இணை நோய் உள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிற போது எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லது.